என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்றாக 1996ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 24ஆம் நாளன்று தமிழ் இசைதான் உலகின் தொன்மை இசை என்று நிலைநாட்டுவதற்காக செட்டிநாட்டரசர் அண்ணாமலை அரசர் தமிழிசை சங்கத்தை உருவாக்கி அதன் விளைச்சலாக அண்ணாமலை மன்றத்தை தலைநகர் சென்னையிலே நிர்மாணித்த பிறகு அந்த அரங்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த சங்கொலி இதழ் விழாவில் பங்கேற்ற நான் என்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கின்ற வித்தகர்கள் இன்றைக்கு உலக உதைபந்து போட்டியின் நிறைவு நிகழ்ச்சிகள் நடப்பதால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை காண்பதற்காக அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கே போகின்ற அந்த வழக்கத்தை விட முடியாதவராக அமெரிக்காவுக்கு சென்றுவிட்ட இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் நிர்வாக ஆசிரியர் ராம் அவர்கள் பங்கேற்று வாழ்த்த புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள் வாழ்த்த நினைவில் வாழும் மணிவண்ணன் வாழ்த்த சங்கொலி ஏடு தொடங்கப்பட்டது. நான் ஒரு 5 நிமிடத்திற்கு மேல் பேச இயலாதவனாக இங்கே வந்து நிற்கிறேன். நான் எழுப்புகின்ற குரல் 40 ஆண்டுகளுக்கு முன்னைய குரலாக எங்கள் செவிப்பறைகளில் மோதுகிறது என்று கடந்த 2 ஆண்டு காலமாக கழக கண்மணிகள் என்னிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்து அந்த குரல் வெட்டுப்பாறைகளில் வெண்கலமணி உருண்டு ஓடுகிற போது எழுகின்ற ஓசை போல பொங்கி பாய்கின்ற அருவியின் சலசலப்பு ஓசையை போல மின்னல்கள் பாய மேகங்கள் உரச இடிகள் எழுப்புகின்ற ஓசையாக எங்கள் பொதுச் செயலாளரே உங்கள் குரல் 40 ஆண்டுகளுக்கு பின்னரும் அந்த குரல் மங்காமல் ஒலிக்கிற ஒன்று போதும் எங்களுக்கு என்று கடந்த 2 ஆண்டு காலமாக என் தோழர்கள் சொல்லி வருகிறார்கள். நான் மிக கவனமாக இருப்பவன். இந்த குரல் இயற்கை எனக்கு கொடுத்தது, இயற்கை தாய் எனக்கு கொடுத்தது. என் மூச்சு அடங்குகின்ற வரையிலும் இந்த குரல் ஒலிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறவன். ஆனால் 1978ஆம் ஆண்டில் எங்கள் தெற்கு மறவர் சீமையில் விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது பரவடிரி சத்திரம் என்கின்ற அந்த ஊரில் விவசாயிகளை ஒடுக்குவதற்காக வந்த காவல்துறை கண்ணீர் புகையை பிரயோகம் செய்துவிட்டு கூட்டம் கலையாத நேரத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார்கள். துப்பாக்கி ரவைகள் பாய்ந்து வருகிற போது அந்த வரவர் சீமையினுடைய வாலிபர்கள் எதிர்த்து போனார்கள். அந்த காவல்துறை அதிகாரியை எதிர்த்து அவர் சுட்டுக்கொண்டே இருந்தான். இவர்கள் முன்னேறிக்கொண்டே இருந்தார்கள். அவன் சுட்டான், இவன் கற்களால் தாக்கினார்கள்.
அந்த காவல்துறையினுடைய அதிகாரி அந்த இடத்திலேயே விழுந்து மாண்டு போனார். ஆயிரம் ரிசர்வ் போலீசார் கொண்டு வந்து குவிக்கப்பட்டார்கள். ஊராக புகுந்து தாக்க ஆரம்பித்தார்கள். வாலிபர்களும் ஆண் மக்களும் ஊர்களை விட்டு ஓடி காடுகளுக்கு போய்விட்டார்கள். பெண்கள் பதறியவர்களாக நின்றார்கள். அந்த வட்டார கிராமங்களில் நான் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவன். அந்த காலத்தில் நான் மிசா சிறையை விட்டு வெளியே வந்தபோது அந்த வாலிபர்கள் என்னை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வீதிகளுக்குள்ளே போனவர்கள். நான் ஒவ்வொரு ஊராக போனேன். அந்த தாய்மார்களுக்கு தைரியம் சொன்னேன். பயப்படாதீர்கள், அத்துமீறி காவல்துறை ஊழியை விட ஒரு காலம் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். என் பிணத்தின் மீதுதான் அவர்கள் உங்களை நெருங்க முடியும் என்று சொன்னேன். தென்னந்தோப்புகள் வழியாக காடுகள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை பார்க்க போகிற போது ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே நான் போன போது இளநீர் சாப்பிடுங்கள் என்று எனக்கு ஒரு இளநீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு விதமான இளநீர் சுவை இருக்கிறது. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தென்னை மரத்து இளநீரும் தஞ்சையில் இருக்கக்கூடிய மண்ணின் தென்னை இளநீரும் ஒன்றாக இருக்காது. நான் அதை சாப்பிட்டு விட்டு தஞ்சை இடைத்தேர்தல் அண்ணன் அன்பில் நிற்கிறார், பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் என்று நான் சென்றேன். என்னால் பேச இயலவில்லை, குரலே வரவில்லை. நான் டாக்டர்களை போய் பார்த்தேன். அவர்கள் மருந்துகள் கொடுத்தார்கள், சிறப்பெல்லாம் கொடுத்தார்கள். 45 நாட்கள் எனக்கு குரலே வரவில்லை. இது நிரந்தரமாக இப்படி ஆய்விடுவோமோ என்று நான் பயந்தேன். பின்னர் சென்னையிலே ஒரு மருத்துவர் கொடுத்த அந்த குளிகைகளில் எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இது 78. அதற்கு பிறகு என் தொண்டை கம்மியதே கிடையாது. ஆனால் 2003ஆம் ஆண்டு வேலூர் சிறையில் கடுமையான குளிர் பனி, டெல்லி பனியை குளிரை போல வேலூரில் இருக்கும். வெயில் என்றாலும் பாறைகளிலிருந்து சீறி வருகிற கதிர்கள் வாட்டி வதைக்கும். எனவே இந்த குளிரும் பனியும் என்னை தாக்குகிறது என்று கருதி என் செல் சின்ன அறைதான், அதிலே 9 கம்பிகள் போட்ட ஒரு கதவு இருக்கும். அதற்கு முழுக்க ஜமுக்காலத்தை கொண்டு வர சொல்லி நான் மூடிவிட்டேன். சாளரத்தையும் நான் மூடிவிட்டேன். உள்ளே பத்தி கொளுத்தி வைத்தேன். புகை வந்து கொண்டே இருந்தது. நான் அதை முன் யோசனையோடு நான் தவிர்த்திருக்கலாம். அந்த சுருளே வந்த புகை உள்ளே சென்று சென்று நுரையீரலை தாக்கி தாங்க முடியாத இருமல். காலையிலிருந்து இரவு வரை இருமிக்கொண்டே இருந்தேன். டாக்டர் மாசிலாமணி 2 முறை 2 விதமான மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்தார். ஒன்றும் கேட்கவில்லை. டாக்டர் கலாநிதி வந்தார். அவரும் என்னை நன்றாக சோதித்துவிட்டு, ஒருவேளை டிபி ஆக இருக்கலாம், நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்த வேண்டும் என்று சொன்னார். நான் வரமாட்டேன். இந்த சிறையை விட்டு அரசு மருத்துவமனைக்கு நான் வரமாட்டேன். ஏன்? என் கழக கண்மணிதான் என் உயிரினும் மேலானவன். ஒருவேளை டிவி என்று டாக்டர் சொல்லிவிட்டால், உன்னுடைய நுரையீரல் பாதித்திருக்கிறது, சயரோகம் உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், என்னை கேட்காமலே என் கட்சி சகாக்கள் உயர் நீதிமன்றத்திலே பிணை மனு போடுவார்கள்.
இந்த டாக்டர் சொன்னதுக்கு ஒரு சான்றிதழை எனக்கு தெரியாமல் கொண்டு போய் உயர்நீதிமன்றத்திலே பதிவு செய்வார்கள். நீதிபதி ஒருவேளை எனக்கு பிணை விடுதலை கொடுக்கலாம். இந்த பிணை விடுதலை வாங்குவதற்காக வைகோ ஒரு நாடகம் ஆடிவிட்டான், ஆஸ்பத்திரியிலே போய் ஒரு சர்டிஃபிகேட் பொய்யாக வாங்கிவிட்டான் என்று என் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்கக்கூடிய 1-2 பத்திரிகைகள் இப்படியே எழுதும். என் கண்மணி கண் கலங்குவான். ஏன் நம் தலைவரை இவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள் என்று அவன் வருந்துவான். டீ கடைக்கு முன்னாலே 2 பேர் தப்பாக பேசினால் அவன் நொந்து போவான். அந்த லட்சம் கண்மணியரால் தான் இந்த இயக்கத்தை 32 வருடங்களாக நாங்கள் நடத்த முடிகிறது. ஆகவே நான் ஒரு காலம் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன், ஒரு காலம் நான் எக்ஸ்ரே எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். நான் சிகாகோவிலே இருந்து 18 மணி நேரம் பயணித்து சென்னை விமான நிலையத்திலே நான் கைது செய்யப்பட்ட போது 500 போலீசார், 30-40 போலீஸ் வேன் ஒசாமா பின் லேடனை கொண்டு போகிறார்களா அல்லது இந்த எளியவனை கொண்டு போகிறார்களா? என்னை ராத்திரி 2 மணிக்கு கொண்டு போய் மதுரை நீதிபதி இல்லத்திற்கு முன்னால் கொண்டு போய் காவல்துறையினர் நிறுத்தினார்கள். 15 நாள் ஜுடிஷியல் ரிமாண்ட் என்று அந்த மேஜிஸ்ட்ரேட் அறிவித்தார். அங்கிருந்து வேலூர் சிறைக்கு கொண்டு போகிற போது பகல் 12 மணி ஆகிவிட்டது, 1 மணி ஆகிவிட்டது. எனக்காக மறியல் செய்த தோழர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள் அந்த சிறையிலே அடைபட்டு கிடந்தார்கள். நான் போகிற வழியில் பத்திரிகைகளை பார்த்தால் எல்லா பத்திரிகைகளிலும் 8 காலம். என்னை பற்றி செய்தியே வரலையே எனக்கு வருத்தப்படுறீங்களே. அப்போ தொடர்ந்து 2-3 மாதம் வைகோவுக்கு தான் 8 காலம். அந்த 8 காலம் போட்ட செய்திகளை வாங்கிய பத்திரிகைகளை என் ஆருயிர் சகோதரன் அடைக்கலம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். நான் ஒவ்வொரு பத்திரிகையாக பார்க்கிறேன். ஒரு நாளேடு எங்களுக்கு ரொம்ப ஆதரவும் கொடுத்தது அந்த நாளேடு தான். போட்டி பொதுக்குழு சேலத்திலே நடந்தபோது அது புஸ்வானம் ஆயிற்று என்று 8 காலம் போட்ட அந்த பத்திரிகை தான். என்ன காரணத்தினாலோ என் மீது அளவு கடந்த வெறுப்பும் கசப்பும் உண்டு. அதற்கு பிறகு அந்த 1 வருடம் கழித்து என்னை பற்றி எது எழுதினாலும் அது ஒரு நக்கல், நையாண்டி, ஒரு ஏளனம் இல்லாமல் அந்த பத்திரிகை வராது. ஒரு கருத்து படம் போட்டாலும் என்னை இழிவுபடுத்தான் போடுவார்கள். ஆனால் அந்த பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்ட போது மதுரையில் பூமிநாதனை மற்றவர்களை அழைத்து 1000 பேரை திரட்டி நான் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தேன். அந்த பத்திரிகை என்னை பற்றி வர்ணிக்கிறது. முதல் பக்கத்தில் 8 காலத்தில் வைகோ, வை கோபால்சாமி, இவருக்கு பிடித்தமான நடிகர் யார்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பிடித்தமான விளையாட்டு எது? கைப்பந்தாட்டம், வாலிபால். வரிசையாக சொல்லி பிடித்தமான உணவு எது? புலால் உணவு, அசைவ உணவு. இதை படித்துவிட்டு நான் யோசித்தேன், இந்த சிறையில் ஏ கிளாஸ் பிரிசனர் என்றால் வாரத்தில் 3 நாட்கள் ஆட்டுக்கறியோ அல்லது முட்டையோ கொடுப்பார்கள். ஏ கிளாஸ் பிரிசனர்கள் எல்லாருக்கும். அப்போ வாரத்தில் 3 நாள் ஆட்டுக்கறி போடுவோம். இதே பத்திரிக்கை எழுதும், அவர் நல்லா ஆட்டுக்கறியும் முட்டையும் சாப்பிட்டு நல்லா உள்ள ஜாலியாக இருக்காருன்னு எழுதான். நம்ம தொண்டன் துடிச்சு போவானே இதை படிச்சுட்டு. ஆகவே ஜெயில் வாசலுக்குள்ளே நுழையும் போது எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு முட்டை கூட சாப்பிடுவதில்லை என்று நான் உறுதியெடுத்தேன். 19 மாதம் அப்படித்தான் இருந்தேன். என் சகாக்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கேங்கன்னு போகிறான், சண்டைக்கு வருவார். பத்திரிக்கைகள் எழுதியிருக்கிறான், புலால் இல்லாமல் வாழ முடியாதா? எத்தனை வருஷம் நான் இருப்போம்?
இது தொண்டனுக்காக நான் எடுத்த முடிவு, கட்சி என் சகோதரனுக்காக நான் எடுத்த முடிவு. அதனால் போவதில்லை, ஆஸ்பத்திரிக்கு போவதில்லை என்று. கடைசியாக வண்ணாரப்பேட்டையில் இருந்த டாக்டர் வரதராஜன் அவர் புதிதாக ஒரு மாத்திரை புட்டியை கொண்டு வந்து கொடுத்து, இது ஒருவேளை உங்க கேட்கும் என்றார். ஆச்சரியம். 5ஆம் நாள் என் இருமல் நின்று விட்டது, தொண்டை சரியாகிவிட்டது. ஆனால் இது நானாக வரவழைத்துக் கொண்டது. இந்த தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலை நாசமாக்கிவிட்டதே இந்த வேலிக்கருவேலம், ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா. விவசாயத்தையே அழித்து விட்டது, சுற்றுச்சூழலை அழித்து விட்டது. கேரளாவிலே ஒரு செடி பார்க்க முடியாது, அது முளைக்கும் போதே பிடுங்கி எறிந்து விடுவார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் அடர்ந்து விட்டது. இதை முழுக்க அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து நானே வாதாடினேன். ஜஸ்டிஸ் செல்வம் அவர் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். எங்கள் கிராமமே வேலிக்கருவையால் அழிஞ்சு போச்சு என்று கோர்ட்டிலே சொன்னவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்களே இதை அகற்றுகிற வேலையில் ஈடுபட்டு உங்கள் கட்சி தொண்டர்களோடு விவசாயிகளோடு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமளித்து முன்மாதிரியாக இருந்தால் அரசாங்கமும் இதை செய்தால் இதை போக்கிவிடலாமே என்றார். நான் அடுத்த வாய்தாவில் போய் சொன்னேன், நீதிபதி அவர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடந்த 7-8 நாட்களாக இந்த வேலிக்கருவிலை அகற்றுகிற வேலையில் நானே ஈடுபட்டேன், காலையிலிருந்து சாயங்காலம் வரை. பிறகு அதுக்கு ஒரு ஸ்டே வந்தது. பின்னர் அதற்கு பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்களும் சதீஷ்குமார் நீதிபதி அவர்களும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நான் தொடுத்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தீர்ப்பளித்தார்கள். அரசாங்கம் உடனடியாக இவற்றை அகற்றுவதற்கு ஈடுபட வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னை ரொம்ப பாராட்டினார்கள். நான் உடனே எங்கள் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு 4-5 புக்லைன் ஏற்பாடு பண்ணுங்க, அந்த அறுப்பதற்கான அந்த உபகரணங்கள் அதை கொண்டு வாங்க, குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் அகற்றிடுவோம் அப்படின்னு தொடர்ந்து 8 நாட்கள் 8 மாவட்டங்களில் இந்த வேலையில் நான் ஈடுபட்டேன். ஒரு நிமிஷம் கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டு நான் போயிருக்கலாம், அதை பெரிய கட்டம் கட்டி போடுவாங்க, போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் என்று கட்சிக்காரன் வருத்தப்படுவான். அதனால் நாமளே இறங்கி ஜீவன் பாஸ்கர் கூடயே தான் இருந்தாங்க, பூமிநாதன் இருந்தார். அதை அறுத்து அந்த அறுக்கிற நேரத்தில் வருகிற புகை கரியமில வாயு தாக்கி என் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. பேசவே முடியவில்லை கடந்த 10 நாட்களாக. இந்த தொண்டு செஞ்சதுனால ஒரு ஓட்டு கிடைக்குமா? எங்களுக்கு கிடைக்காது, ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. இப்படி வேலிக்கருவை நாங்கள் போய் அகற்றி இருக்கிறோம், நாட்டுக்காக பாடுபடுகிற இந்த கட்சி என்று எங்கள் மீது அன்பு காட்டி வாக்களிப்பார்களா? ஒரு காலம் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் அது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கிறது, பொது தொண்டு அல்ல. நம்முடைய கடமையை செய்வோம். நாம் தானே வழக்கு தொடுத்தோம். நாம் நம்மால் என்ற அளவுக்கு நம் மாவட்ட செயலாளர்களை வைத்து இந்த வேலையை செய்வோம் என்று ஈடுபட்டதால் கடந்த 1 வாரமாக எனக்கு பேசவே முடியவில்லை. மறைமலடிகள் விழாவில் நான் பேசுவதற்கு அவ்வளவு செய்திகள் என்னிடம் இருந்தன. 1 மணி நேரம் பேசியிருக்கலாம், 10 நிமிடத்துக்கு மேல் என் தொண்டையிலிருந்து குரலே வரவில்லை. இன்றைக்கு அதே நிலையில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இது எதற்கு கிடைத்த பரிசு? நாட்டுக்காக, இந்த செந்தமிழ் மண்ணுக்காக, இந்த நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக எல்லா விதத்திலும் நான் போராடி இருக்கிறேன். எவரும் செய்யாத அளவுக்கு உலக கோடீஸ்வரனுடைய ஸ்டெர்லைட்
நாசகார நச்சாலையை எதிர்த்து ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் வாதாடி தேவதாஸ் மக்களை உடன் இருக்க அந்த ஆலையை மூட வைத்தவன் இந்த வைகோ. அந்த உலக கோடீஸ்வரன் என்னை சந்திக்க தவமாய் தவம் இருந்தான். ஒரு நிமிடம் அவனை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னேன். நானும் என் தோழர்களும் நாங்கள் நேர்மையான அரசியல் நடத்துகிறோம். கடைசி வரை நேர்மையாகத்தான் இருப்போம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் மாபெரும் கட்சிகள், கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற கட்சிகள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஒன்று திமுக, இல்லையே அண்ணா திமுக. இதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தகர்த்து தரைமட்டமாக்கி தூளாக்கிவிட்டு முதலமைச்சராக என் சகோதரன் ஜோசப் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். கடந்த ஒரு 15-20 நாட்களாக முதலமைச்சர் மீதும் அந்த அரசு மீதும் விசக்கணைகளை எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் வட்டாரத்தில் இருந்தும் நாள்தோறும் பானங்களை பிரயோகிக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அன்றி எழவில்லை? நான் இன்று 2 மணிக்கு முதலமைச்சரை பார்த்தேன். 2:30 மணிக்கு என்னுடைய ஆங்கில உரைகளின் தொகுப்பு ஆகஸ்ட் 4 டெல்லியில் கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிலே வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் சகோதரர் ராகுல் காந்தி, முதல் பிரதியை பெறுபவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதற்கு அவரிடம் ஒப்புதல் உண்மையை பெற்றுவிட்டேன். அழைப்புதல், முதல் அழைப்புதல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று போய் கொடுத்து விட்டு வந்தேன். என் மீது 93 எப்படி என் மீது பழிகள் சுமத்தப்பட்டனவோ, இப்பொழுது 1 வார காலமாக எந்த கூட்டணியில் நான் இருந்தேனோ அந்த கூட்டணிக்கு தலைமையாகிற கட்சி அதே பானங்களை இந்த கடந்த 1 வார காலமாக என் மீது தொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ 1000 கணைகளை வீசிப்பார், என்னை நீ நெருங்க முடியாது. இது எத்தனையோ விச அம்புகளை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த இதயத்தை கொண்டவன் இந்த வைகோ. அபாண்டமான பொய்களை கற்பனையாக புனைந்து என் மீது முன்பும் சுமத்தினார்கள். 32 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கட்சிக்காக என் உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தேனோ, எந்த தலைவனுக்காக என் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தேனோ, 29 முறை சிறை சென்றேனோ, இரவும் பகலும் என் வீட்டில் என் பிள்ளைகளின் மனதை பேச்சை நான் கேட்டதில்லை. மாதத்தில் 1 நாள் வீட்டில் தங்குவேன். நான் நேசித்து சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்தில் உயர்த்துவதற்காக என் சக்திக்கு மீறி நான் உழைத்தேன். என்னை பாசத்தோடு அரவணைத்தவர் அண்ணன் அன்பில், அண்ணன் மன்னை. நான் விடுதலை புலிகளின் மீது ஏன் பற்று கொண்டிருக்கிறேன்? தனிநாடு வேண்டும் என்று கேட்ட பெரியாரினுடைய உணர்வுகளை, சுயநிர்ணய உரிமை கேட்ட அண்ணாவின் குரலை மனதிலே பதிய வைத்திருப்பவன் நான். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போதும் வாஜ்பாயிடம் எங்களை தனிநாடு கேட்க தள்ளிவிடாதீர்கள் என்று நேராக சொன்னேன். அந்த விதத்தில் தான் இந்த உணர்வுகள் எனக்கு இருந்த காரணத்தால்
தமிழனுக்காக ஒருவன் ஆயுதமேந்தி போராடுகிறான். அந்த தவப்புதல்வரை பெற்ற தமிழ் தாய் அவனை நினைத்து புலகாங்கிதம் அடைவாள். உலக மாவீரர்கள் சரித்திரத்தை முறையாக படித்திருக்கிறேன். வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சிகளை நடத்திய மாவீரர்களை பற்றி படித்திருக்கிறேன். அவர்கள் எவரும் என் பிரபாகரனுக்கு நிகரல்ல. இதை நான் உணர்ந்தவன். ஒழுக்கத்தின் உறைவிடம் பிரபாகரன், ஒழுக்கத்தின் இலக்கணம் பிரபாகரன். அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தவன். 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து களமயத்து போராடியவன். சிங்களவனும் என் சகோதரனின் படை மாத்திரம் போர்க்களத்தில் நின்றிருந்தால் கொழும்பு வரை விரட்டி அடித்திருப்பார். தமிழ் ஈழம் பிறந்திருக்கும். ஆனால் 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவனுக்கு கொடுத்து தங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளையும் அனுப்பி அவர்களை கொன்று குவித்தார்கள். 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று 10 தடவை பாட வராது என்ற பாடலை சொன்னாரே. திலீபனுடைய உயிர் ஓய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று அவர் பேச, கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் இருந்த தமிழ் பெண்கள் மாரடித்துக் கொண்டாட அதை வீடியோவாக கொண்டு வந்து என்னிடம் புலிகள் கொடுக்க, பேபி சுப்பிரமணியம் கொடுக்க, டெல்லியில் ஒரு வாடகை காரை அமர்த்திக் கொண்டு, ஒரு டிவி பெட்டியை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டு, ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று இந்த கேசட்டை நான் போட்டேன். திலீபன் உண்ணாவிரத மேடை, தாய்மார்கள் கதறி புலம்புகிறார்கள், எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைநகரில் உள்ள எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டிலும் போய் நான் அந்த நவம்பர் மாத குளிரில் போட்டேன். அப்படி அந்த தருணத்தில் தான் இந்திய ராணுவத்தை, சிங்கள ராணுவம் மட்டுமல்ல, எங்கள் மக்களை கொன்று குவிக்கிறது, வல்வெட்டி துறையிலே சுட்டுக் கொன்றது. இந்தியாஸ் மைலாய் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வியட்நாமிலே நடந்தது போல வல்வெட்டி துறையில் நடந்தது என்று ஆதாரங்களோடு புத்தகம் போட்டார். அவ்வளவு கொடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். நான் ராஜ்யசபா முதல் நாள் நவம்பர் 9ஆம் தேதி 1987 சபை கூடியது. சேர்மன் சங்கர் தயாள் சர்மா அன்றுதான் முதலாக துணை ஜனாதிபதி ஆனதற்கு பிறகு சபையில் வந்து உட்கார்கிறார். முதல் நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கக்கூடியவர் அவர். என் மீது அளவற்ற பாசத்தை கொண்டிருந்த அது வேறு. அவர் வந்து உட்காருகிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பரை சொல்லுகிறார். மந்திரி எழ பார்க்கிறார். நோ கொஸ்டின் அவர். The lives of Tamilians have become a question mark. எங்கள் இனமே கேள்விக்குறியாகிவிட்டது. அதை பற்றி இங்கு பேச வேண்டும். இந்த hell with your question hour. உங்கள் கேள்வி நேரம் நரகத்துக்கு போகட்டும். குருபாதசாமி வந்தார், உபேந்திரா வந்தார், மார்க்சிஸ்ட் கட்சி திபின் கோஸ் வந்தார். இந்த கொஸ்டின் அவரை பேசாம இருங்க, நடந்து முடியட்டும். 0 ஓவரில் 0 நேரத்தில் எழுப்பிக்கலாம். மைண்ட் யுவர் பிசினஸ், கோ டு யுவர் சீட். உங்க நாற்காலிக்கு போய் எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது, அதை பற்றி வாதிக்காமல் எதை வாதிப்பது? பார்த்தார் சங்கர் தயாள் சர்மா. With all pain and anguish, I order expelling him. சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் என்றார். நான் வெளியேற்றப்பட்டேன். மறுநாள் முயன்று பார்த்தேன். ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இலங்கை தமிழரை பற்றி இங்கு வாதிக்க
அனுமதிக்க கூடாது என்று விட்டார்கள். நான் அடல் பிஹாரி வாஜ்பாய் வீட்டுக்கு போனேன். லட்சக்கணக்கில் எங்கள் மக்கள் சாகுறாங்க, இதை பற்றி இங்கே வாதிக்க கூடாதுங்கிறார்கள். சேர்மன்ட்ட நீங்கள் நான் கொடுத்த காலிங் லெட்டர்ஸனை டிஸ்கஷனுக்கு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னால் அவர் கேட்பாருன்னு. ஐ வில் டூ இட் பை 10 o'clock. ஐ வில் கம் டு ராஜ்யசபா சேம்பர்னார். காலைல 10 மணிக்கு போனேன். அந்த தார் வச்ச வேட்டியை கட்டிட்டு, அந்த மஞ்சள் நிற ஜிப்பாவை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு பையை வச்சுக்கிட்டு சேர்மன் ரூமுக்குள்ளே போனார் வாஜ்பாய். 15 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தார். நான் வெளியவே நின்னேன். கூப்பிட்டார். யுவர் காலிங் லெட்டர்ஸ் நோட்டீஸ் ஹஸ் பீன் அக்செப்டட். டே ஆஃப்டர் டுமாரோ த டிபேட் வில் டேக் பிளேஸ். விவாதம் வந்தது. 55 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன். அப்பொழுது இந்திய ராணுவத்தை தாக்கி பேசினேன். தலைமை அமைச்சர் வந்தார். இந்திய ராணுவத்தை விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றார். என்னை பார்த்து அவரை பார்த்து கேட்டேன், வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? தி அட்மோஸ்ட் கான்சிக்வன்ஸ் குட் பி gallows. உயர்ந்தபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை. ஐ ஆம் prepared to face the gallows. நான் பேசுவேன். தூக்கு தண்டனை என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றேன். இப்படி உணர்வுகளால் நான் வளர்ந்தவன். ஆனால் எந்த தலைவனை உயிருக்கு மேலாக நேசித்து என் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தேனோ அவர் 3 முறை என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். அதற்கு நன்றியாக நான் நடந்து கொண்டேன். அந்த இயக்கத்தின் கீர்த்தியை உயர்த்தினேன். தமிழர்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு குரல் கொடுத்தேன். ஒவ்வொரு பேச்சிலும் அந்த தலைவரின் பெயரை சொல்லி அவரின் புகழை அங்கே நிலைநாட்டினேன். மற்றவர்களுக்கெல்லாம் இத்தனை பதவி கொடுத்து இதை திரும்ப 3 தடவை உன்னை மாநிலங்களுக்கு அனுப்பினோம். அதற்காக நீ கொலை செய்ய திட்டமிட்டு விட்டாய். உனக்காக விடுதலை புலிகள் அந்த தலைவரை கொலை செய்ய திட்டமிட்டு விட்டார்கள் என்று ஊர்ஜிதமாகாத ஒரு தகவல், unconfirmed report. So people were so clever, they managed to catch some official from the intelligence bureau to send such a report to the Home Ministry, India. ஊர்ஜிதமாகாத தகவல். வை கோபால்சாமியினுடைய அரசியல் உயர்வுக்காக விடுதலை புலிகள் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். அந்த ஹோம் மினிஸ்டர் அதை ஜெயலலிதா அரசுக்கு அனுப்பினார். ஆனால் 1993 செப்டம்பர் 23 காரைக்குடியில் அண்ணா விழாவில் பேச நான் ரயிலில் உட்கார்ந்திருக்கிறேன். திமுக கழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் ஒருவர் பதட்டத்தோடு வந்தார். அண்ணே, கோயம்புத்தூர் டூரில் உங்களை பற்றி சிறுமுகை கூட்டத்தில் நான் ரொம்ப பாராட்டி பேசினேன். கூப்பிட்டாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்? ஏதோ உச்சி மேலே வச்சு தூக்கி வச்சு பேசினியாமே. 10 நாளில் பார், அதிர்ச்சி தரத்தக்க தகவல் வரும், அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வரும். 10 நாள் கழித்துத்தான் நீ அதை உணர்வாய் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னார். எனக்கும் ஒன்றும் புரியலைப்பா. 10 நாளில் என்ன செய்தி வரப்போகுது? 23ஆம் தேதி நான் ரயிலில் கேட்குறேன். அதன் பிறகு நடந்தாலும் வேடிக்கை சிக்கிரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். நீராக குளிக்க போய் வாஷ் பேசினில் காலை வச்சேன். அந்த செராமிக் உடைஞ்சி என் வலது கால் பெருவிரல் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரத்தம் கொட்ட கொட்ட பேசினேன் காரைக்குடியிலே. அங்கிருந்து போய்விட்டு வருகிறேன். தொண்டையிலே கட்டி, அது புற்றுநோய் கட்டியாக இருக்காது, இருந்தாலும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர் சொன்னார். கேகேஆர். பழனியிலே இடைத்தேர்தல், ராணிப்பேட்டையிலே இடைத்தேர்தல். நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும்.
டாக்டர் நான் உடனே வர முடியாது, 18ஆம் தேதி நான் வந்துடுறேன். நான் பிரச்சாரத்துக்காக போறேன். எந்த கூட்டத்திலும் நான் பேச அனுமதிக்கப்படவில்லை. கூனி குறுகி இந்த கருப்பு துண்டை பார்த்தால் திமுக தோழர்கள் இன்றைக்கு அங்கே இருக்கிறதா ஒரே ஆரவாரம் பண்றாங்க. இதை சுருட்டி மடக்கி வேனில் ஒரு மூலையில் வச்சு நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என் மீது பின்னர் என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் பிரச்சாரத்துக்கே தேர்தல் பணி செயலாளர் வரவில்லை. 1.5 பக்க குற்றச்சாட்டில் இது பிரதான குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டைக்கு வந்தேன், வேட்பாளர் என்னை பார்க்கவில்லை, பேசுறது அவசியமில்லை. 18 இடங்களில் பேசினேன். பேசிவிட்டு அண்ணா பிறந்த நாள் அன்று ஈரோட்டுக்கு சென்றேன். தலைவர் அவர்களை பார்த்தேன். நான் கூட்டம் பேசுறதுக்கு முன்னாடி பேசுகிற ஊர்களுக்கெல்லாம் போய் நீங்கள் முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்ட்டார். நான் ஒரு 7 ஊரில் பேசிட்டு காங்கேயத்தில் வந்து மேடையில் நிற்கிறேன். கார் சத்தம் கேட்கிறது, கான்வாய் வருகிறது. உடனே அடிவயிற்றிலிருந்து அந்த தலைவர் பெயரை பட்ட பெயரை சொல்லி வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டு கொண்டே இருந்தேன். பேச்சை நிறுத்தினேன். நீ தொடர்ந்து பேசு என்று தலைவர் சொல்லவில்லை. திரும்பி பார்த்தேன். ஒரு 8-9 பேர் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லை. யாரும் எழ தயாராக இல்லை. 2வது வரிசையை பார்த்தேன். அதிலே ஒரு 9 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். எந்த நாற்காலியும் இல்லை. 3வது வரிசையை பார்த்தேன். எந்த நாற்காலியும் இல்லை. 4வது வரிசையில் கோவை எம்பி மோகன், அண்ணே இங்க வாங்க அண்ணே, இங்க ஒரு நாற்காலி சேர் இருக்கு. நான் போய் உட்கார்ந்தேன். வேட்பாளர் எல்லா பெயர்களையும் சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை. கணேசமூர்த்தி ஒருவர் தான் என் பெயரை சொன்னார். நான் நேசித்து பூஜித்த தலைவர் பெயர்களை எல்லா பெயர்களையும் விழித்தார். அந்த கூட்டத்தில் என் பெயரை விழிக்கவில்லை. கூட்டத்திலிருந்து கூச்சல் போட ஆரம்பித்தார்கள் காங்கேயத்தில். நான் மனம் உடைந்தவனாக இறங்கி அவர் முஞ்சனூர் தலைவர் பண்ணைக்கு போய்விட்டேன். வீரபாண்டி ஆறுமுகம் என்னை அழைத்தார். நான் 10 கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து பேசிட்டு போகின்றார். சரி நீங்கள் சொன்னால் மறுக்க முடியாது என்று போய் 10 கூட்டங்கள் பேசிவிட்டு வந்து நான் குறிப்பிட்ட நாள் அதிகாலையில் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். 18ஆம் தேதி திவான் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்தார். எனக்கு மயக்க குளோரோஃபார்ம் கொடுக்கணும் இல்லையா, குளோரோஃபார்ம் ஊசி போட்டாங்க. என்ன சொன்னாங்க 15 வரைக்கும் என்ன. எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தெரியலை, மயங்கிட்டேன். சர்ஜரி முடித்து என்னை கொண்டு போய் ரூமில் பெட்டில் போட்டிருக்காங்க. பெட்டில் கொஞ்சம் நினைவு வருது. டாக்டர் ராமலிங்கம் பக்கத்தில் நிற்கிறார். நான் ஒரு தப்பும் செய்யலையண்ணா, நான் ஒரு துரோகம்னு நினைக்கலையண்ணா, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேனண்ணா, ஏன்னே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இத்தனையும் அரை மயக்கத்தில் நான் சொன்னவை. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உன்னை ஏன் நீக்கக்கூடாது என்று கேள்வி வந்தது. நான் சரி வீட்டில் இருந்தால் வீரபாண்டி ஆறுமுகம் அழைத்து கொண்டு போக முயற்சிக்கிறார். இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டு அதை 8 காலத்தில் முரசொலியில் போட்டு நம்மை நேசிக்கிற தொண்டெல்லாம் இவருக்கு இதே வேலையாக போச்சு. வேற போய் மன்னிப்பு கேட்பாரு, இவரை போய் நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பான். அதனால் நான் போகலை. அதனால் அப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ரத்தத்தில் கையெழுத்திட்டு எனக்கு கடிதம் அனுப்பிய நொச்சிப்பட்டி தண்டபாணி தீக்குளித்து குருநாதன் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் 1 மணி நேரம் கழித்து செத்து போயிட்டான், இறந்துட்டான் அப்படின்னாங்க. நான் காலையில் போனேன், முகம் கருகலை. படுவாய் போய் இப்படி செஞ்சுட்டானே. அவனை கொண்டு போய் அரவாக்குறிச்சி மயானத்தில் சுடுகாட்டில் சிறையில் பாடியை வச்சுட்டு நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், பொன்முத்துராமலிங்க எல்லாருக்கும் ஒரு மைக் 10 டியூப் லைட் ஏற்பாடு பண்ணுங்க அந்த மயானத்துக்கு பக்கத்தில்.
ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றுதான் முதலாக மனம் திறந்து 2.25 மணி நேரம் பேசினேன். பேசிவிட்டு திருச்சி ஃபிமினா ஹோட்டலுக்கு போகிறேன். காலை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மறுநாள் வருகிறது. The erasure of Mark Antony in Julius Caesar was reflected in yesterday Vico speech. மார்க் ஆண்டனி பேசியதை போல இவன் இந்த சுடுகாட்டிலே பேசினான் என்று கட்டங்கட்டி போட்டிருந்தது. உங்க இடிமலை உதயன் தீ குளிச்சிட்டான். நான் ஓடினேன் தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு. அண்ணன் வருவாரான்னு கேட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே செத்து போயிட்டான். விழுப்புராங்குறிச்சிக்கு அந்த உடலை தூக்கி கொண்டு போன மன்னச்செல்வன் நடராஜன், மலர் மன்னன், ஷேக் முகமது எல்லாம் வந்தாங்க. அங்க சுடுகாட்டுக்கு பக்கத்தில் பேசுறேன். நான் உங்களுக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருப்பவன். உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் மூத்த மகன் வருவாரா, நடுவுள்ள மகன் வருவாரா, இளைய மகன் வருவாரா, இந்த வைகோ வருவான் உயிரை கொடுக்க. இது இடிமலை உதயன் சிலையை வைத்துவிட்டு பேசியது. அடுத்த தகவல், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த உப்பிலியாவரம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் உப்பிலியாவரம் வீரப்பன் தீக்குளித்தார், சாக கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில். அங்கு ஓடினேன். அவர் கண்ணும் தெரியல, உடம்பெல்லாம் கருகி போச்சு. அங்கிருந்து மேலப்பாளையத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஜஹாங்கீர், திமுகவை சேர்ந்தவன், அவன் தீக்குளிச்சு இறந்து போனான். இல்லை மிச குடிச்சு இறந்து போனான். அடுத்து வருகிறது தகவல், கோவை காமராஜபுரத்தில் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவன். கோவை திமுக மாநில மாநாட்டில் முதல் நாள் நான் பேச அழைக்கப்படவில்லை. அந்த இரவில் 12 மணிக்கு அருந்ததியர் தெருவில் கோவை மாவட்ட திமுக முன்னணியினர் என்னை அழைத்து செல்ல, நான் பெண் மணமகன் தாரி எடுத்து கொடுக்கணும்னு போகிறேன். வருங்கால முதல்வர், வருங்கால தலைவர் என் பெயரை சொல்லி ஒருத்தன் கோஷம் போட்டான். அவனை அப்படியே அடித்து மேடையிலிருந்து தூக்கி எறிஞ்ச, கீழே போய் விழுந்தான். அவன் தான் தீக்குளித்த பாலன், கோவை காமராஜபுரம் பாலன். நான் பேராசிரியர் சொன்னார், ஏய் கலிங்கப்பட்டியில் போய் பேசாம இரு, 2-3 வருஷம் போகட்டும், அந்த ஆலயத்தெல்லாம் அரசியல் பண்ண முடியாது, நீ நான் கட்சி நடத்த முடியுமா, ஒரு சோழியை பார்த்து போனார். அந்த முடிவில் இருந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், பேசாமல் ஊருக்கு போயிடுவோம், தாத்தா கிட்ட அரண்மனை போன்ற வீடு இருக்கு, நல்ல காற்று மாடியில் படுத்தா வரும், தென்றல் காற்று மாதிரி, இதோட நம்ம அரசியல் முடிச்சுக்கிடுவோம் முடிவெடுத்திருந்தேன். நான், என் மனைவி ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல முடிவு, ஊருக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த சம்பவங்கள் நடந்ததா? ஐவர் மேனியை எரித்த தணல் நெருப்பு என்னை நீதி கேட்க சொன்னதால் இந்த மறுமலர்ச்சி திமுக உதயமாயிற்று. எல்லாம் ஏன் இப்பொழுது பேசுகிறாய்? வருஷம் 32 ஆயிடுச்சே. இப்பொழுது அதே விதத்தில் என் மீது பானத்தை தொடுக்கிறார்கள். அதே விதத்தில். ஏன்? நான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்து விட்டேன். தன்மானத்தை காப்பதற்காக கழகத்தின் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களும் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததா? ஒரு ஜனநாயக புரட்சி நடத்தி 35 விழுக்காடு ஓட்டு வாங்கி கோட்டையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே விஜய், அவரோடு கரம் கோர்க்கலாம். இதில் லட்சம் அத்தனை தோழர்களின் விருப்பம். இது முடிவெடுத்த காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக பழைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். நான் எல்லாம் தாங்கி பழகி போனவன். உங்க தாக்குதல்கள் எல்லாம் என்னை நிலைகுலைய செய்யாது. விஜய் ஆதரிக்கிறனா? 61 நாள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக 61 நாள் பிரச்சாரம் செய்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள்.
40க்கு 40 எம்பிக்கள் அந்த கூட்டணியிலே ஜெயித்தார்கள். இந்து பத்திரிகை கட்டம் போட்டு எழுதியது, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம். அப்படி பேச சென்றவன் தான் மாமா கோதர் மைதீனுடைய அவர்களை ஆதரித்து பேச சென்றேன். இப்பொழுது நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை யாரா பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரஸை பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பேர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவில் தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரமும் கவுக்கலாம் இல்லை. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும். இது நான் இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி தலைவர் சொல்லுவது. 6 மாதத்துக்குள் தேர்தல் வரும். என்ன திட்டம்? என்ன ரகசிய உறவு? நான் பிஜேபியை ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்னை சுவீகார புத்திரன் என்றார். ஆனால் அந்த பிஜேபி நச்சு கரங்களோடு இங்கே நுழைய திராவிட இயக்கத்தின் வார்ப்பாகிய வைகோ விடமாட்டான். இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பிஜேபி சக்திகளை இந்த திராவிட பூமியில் உள்ளே விடமாட்டோம் என்று முடிவெடுத்து திமுகவோடு கூட்டு வைத்தேன். இதான் காரணம். நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், அவமதிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு மேல கேட்டீங்க, வராதீங்க. இதான் 4. இதை கேட்டுட்டு போங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஆடிட்டர் சொன்னாங்க, அதுவும் எங்க சின்னத்தில் நிற்கணும். ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் நிற்கிறோமே. 7 மந்திரிகள் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள். அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிற்கணும். காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க, உதயசூரியன்லேயே அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த மனக்காயங்களோடு வந்தோம். வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்தேன்னு போட்டு இன்னைக்கு எல்லா பேப்பரையும் போட்டிருக்கிறான். அண்ணா திமுகவோடு கூட்டு சேர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக பேச்சை தயார் செய்து பெட்டியை தயாரித்து விட்டேன். ஆனால் கட்சியின் தலைவர்கள், அவை தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அவர் இப்ப விட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் என்னை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. என்னை சாப்பிட விடலை. 25 சீட்டு நம்ம ஜெயிக்கலாம், 45 சீட்டு கொடுப்பாங்க. திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கதவை தட்டாது. இப்ப 25 எம்எல்ஏ ஜெயிச்சா கட்சிக்கு உயிர் வந்துடும். நீங்க உங்க பிடிவாதத்தை மாற்றுங்க. நான் ஒரு தலைவனுக்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல. தலைவன் என்றால் இந்த நிர்பந்தங்களுக்கு இணங்கி விட்டுறா கூடாது. நம்ம எடுக்கிற முடிவுதான் இருக்கணும். அவன் தான் லீடர். நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிட்ட இல்லை. எல்லாரும் சுற்றி வளைச்சி கண்டிப்பாக அதிமுக போகணும் போது சரி உங்க இஷ்டப்படி செய்யுங்க என்ன. அதனால் என்ன ஆயிற்று? என் நம்பகத்தன்மை தூள் தூளானது. மை credibility was destroyed like a dust. தூசி புழுதி காற்று மாதிரி ஆச்சு என்னுடைய நம்பகத்தன்மை. I lost my credibility. அதற்கு பிறகு 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள், சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. அதாவது பேசவே முடியாது, தொண்டையில் பேச்சே வராது. நன்றி வணக்கத்தோடு உட்காரம் தான் வந்தேன், 2 நிமிஷம் பேசணும்னு. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த சூழ்நிலை?
என்னுடைய நாம் முந்தா நாள் இரவெல்லாம் தூங்கல. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த முரசொலியில் 93 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி 9 93 அதில் ஒரு 7 16 வருஷத்துக்கு பிறகு கற்பனையா கதை கட்டுவதில் அவருக்கு நிகர் எவனுமே கிடையாது. நாடகம் ஜோடிப்பதில் 16 வருஷம் கழிச்சு நாகர்கோவிலில் இப்படி நடந்தது. ஆற்காடு வீராசாமியும் துரைமுருகனும் இவனை பார்க்க போனார்கள். கூட்டம் முடிந்த பிறகு என்னையா பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. நான் கட்சிக்கு தலைவராக வரணும்யா, கலைஞருக்கு பிறகு நீ தானே அவர். அந்த ஆள் பெரியார் மாதிரி ராஜாஜி மாதிரி 100 வருஷம் இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா என்று எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்து இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நபர். சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா 16 வருஷம் கழிச்சு எழுதுறதுனால எப்படி 16 வருஷம் சும்மா இருந்தேன்னு கேட்பான்ல, அதெல்லாம் ஜோடிக்கிறதுல அவருக்கு எதிரே ஒன்றும் கிடையாது. சில பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருவரும் வந்து இப்படி அந்த ராத்திரியில் வைகோ கேட்டான். என் தாயறிய சொல்லுகிறேன், அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. மறுநாள் தூத்துக்குடியிலே கூட்டம், நான் மனம் திறந்து பேசினேன். 5 1 பெற்றான் 5 1 தாவி அந்த பாடலை முழுக்க சொல்லி அந்த வாயுமைந்தன் அனுமன் என் மார்பை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான் என்று சொன்னான். கழக தோழர்களே, என் மார்பை பிளந்து பாருங்கள், என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே என் தலைவர் கலைஞர் தான் இருக்கிறார் என்று பேசினேன். அடுத்து பேச வந்த தலைவர் இங்கே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே, இதை 3 மாசம் முன்னாடியே பேசியிருக்கலாமே என்று கேலியும் கிண்டலுமாக பேசினார். 3 மாதத்துக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் அதே பேச்சை நான் பேசியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை தொடங்க வேண்டி வந்தது. எவ்வளவு பழி சொற்கள்! கொலைகாரன் என்ற பழி, கோடிகளை குவித்து விட்டான் என்ற ஒரு பழி. நீங்கள் அண்ணாவை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? காமராஜரை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து என் மீது கடும் கணைகளை தொடுப்பீர்கள். I am prepared to face it. பதிலுக்கு 1க்கு 10 கணைகளை தொடுக்க என்னிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. என் அம்புரா துணியிலே அம்புகள் இருக்கின்றன, தொடுப்பேன். கூட்டணி இப்போ போயிட்டோம்ல, அன்னைக்கு 61 நாள் காங்கிரஸ் திமுக போய் பிரச்சாரம் பண்ணல. இப்போது சகோதரர் விஜயோடு உடன்பாடு வைத்திருக்கிறோம். அவர் அற்புதமான கடிதத்தை வீட்டுக்கு அனுப்பினார். ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் கொண்டு வந்தார்கள். ஒரு பக்க கடிதம், விஜய் கையெழுத்து போட்ட கடிதம். கூட்டணி கட்சியாகிய உங்களை அவரே எங்களுக்கு அடைமொழி கொடுக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்துக்கு மாமா வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஆக அவர்களோடு நாங்கள் கரங்கோர் போது முடிவாயிருச்சு. இப்போ நீங்கள் அவங்க எல்லாரும் விட்டாங்க, என்னை மீதுதான் பானங்களை தொடுக்கிறார்கள். தொலைக்காட்சி வாதங்களில் ஆற்றல் நிறைந்த பேச்சாளர்கள், வாதங்களிலே ஈடு இணையற்ற மேதாவிகள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் 1 மணி நேரம் வாதம் நடத்துகிறார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் என்றைக்காவது ஒரு வாதத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை சாதனைகளுக்கும் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்தார் ஒரு வார்த்தை யாராவது ஒருவர் பேசியதுண்டா? ஆனால் கேளை, கிண்டல், ஏளனம், பரிகாசம், அது பற்றி கவலைப்படல நான். அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னை பற்றி தாக்குவதுன்னா ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால் முந்தா நாள் ராத்திரி முரசொலியில் வந்ததுக்கு நான் பதில் எழுதினேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் எழுதினேன். இன்றைய சங்கொலியில் அது முழுமையாக வந்திருக்கிறது. அவர் கூறிய குற்றச்சாட்டை இத்தனை வருஷம் கழிச்சு 5 நாளைக்கு முன்னாடி முரசொலியில் திரும்ப எடுத்து போட்டு அந்த நினைவு தலைப்பில் போட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்து
இந்த சங்கொலியில் வந்திருக்கு. எல்லா பிரஸுக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒன்று மட்டும் நினைச்சுக்கிடுங்க, எங்க இருக்கிறோமோ அவங்க விசுவாசமாக இருப்பவன் நான். கூட்டணியா அந்த கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்பவன் நான். என் தோழர்களும் அப்படித்தான். இப்பொழுது நாங்கள் தீர்க்கமான முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் கோர்த்திருக்கிறோம். சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க, ஆட்சி கவுந்துருவோம்னு. பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அணி ஜெயிக்கும். ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, 5 மாசம் நீடிக்காது. ஏன்? கரப்ஷன் வேரோடு கிளி எறிஞ்சிட்டாங்களே விஜய். இதை விட நிறையா சாதிக்கணும். ரோடு போடணுமா, டேம் கட்டணுமா, பாலம் வைக்கணுமா, என்ன சாதிக்கணும்? புறையோடி புற்றுநோயாகி விட்ட கரப்ஷனை அடிமட்ட வேரிலிருந்து தூக்கி எறிய அவர் முயல்கிறார். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, பழம் பழுத்து கொட்டை போட்டு தின்ன வயசான அதிகாரிகள், என்னடா லட்சம் மாசம் நமக்கு வந்துகிட்டு இருந்தது கமிஷன், டோட்டலாக நின்று போச்சேன், ஒன்றும் வரலையே. நம்ம எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை ஃபைலை மூவ் பண்ணணும்? ஒரு ஃபைல் மூவ் ஆகிறது கிடையாது. எல்லா ஆஃபீஸர்ஸ் நமக்கு லட்சமாக வந்தது இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது விஜய் ஆட்சியில். பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, முந்தி 15 லட்சம் கொடுத்தோம் இந்த அனுமதிக்கு, இப்போ 10 பைசா கிடையாது. ஆயா வேலையா இத்தனை லட்சம், நர்ஸு டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம், வாத்தியார் டிரான்ஸ்ஃபரா இத்தனை லட்சம். இதை இம்மாலை ஊழல் செஞ்சீங்களே, அதை ஊழலற்ற அரசு நடத்துவது ரொம்ப கஷ்டம். இந்த சீனியர் ஆபீசர்ஸ், they don't cooperate. They are moving the file, not moving the files. I know that. I have got my own friends in the bureaucracy. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. இந்த அரசை செயல்படுத்த விடக்கூடாது. ஒரு பெரும் பாதிப்பு மின்வெட்டால் வரப்போகிறது. அதில் இந்த ஆட்சி அப்படியே ஆடி போய்விடும். உங்கள் கட்சியில் நிறைய பேர் அதில் இருக்காங்க இல்லையா? அந்த துறையில் நீங்களே எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க, போராட்டங்களை கிளர்ச்சிகளை நடத்துவீங்க, கேள்விகளை தொடுப்பீங்க, சிபிஐ விசாரணை கேட்பீங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு நேர்மையை நிலைநாட்ட முயல்கிற ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னு நினைக்கிறீங்க. நேர்மைக்காகவே அரசியல் நடத்துகிற நானும் எங்கள் இயக்கமும் அப்படி ஒரு ஆபத்து சூழுமானால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முதல் ஆளாக வந்து நிற்போம். தெருவுக்கு தெரு வைகோ வருவான், ஊருக்கு வைகோ வருவான், அவன் குரல் கேட்கும். அந்த சகோதரன் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புகிறான். அந்த ஆட்சியை நடத்துவதை அலங்கோலப்படுத்திவிட்டு வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். நாம் பிறந்த பொன்னாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் பொது வாழ்வை பாதுகாக்க வேண்டிய கடமை என கொண்டு 62 வருடம் ஆயிற்று நான் அரசியலுக்கு வந்து. 5.5 வருடம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். இப்போ எங்கள் கடமை என்ன? எங்களை மதித்து எங்களுக்கு மரியாதை கொடுத்து ஆட்சிபடத்திலே இருப்பவரும் அவர் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவை மதிக்கிறார்கள். நேயத்தோடும் மரியாதை நடத்துகிறார்கள். ஆகவே நாங்கள் யுத்தகலத்துக்கு ராணுவம் போகிற போது முன்னாலே போய் பாதையை செம்மைப்படுத்துகிறவர் தான் சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ். MDMK will behave like sappers and miners.
இந்த தாழ அத்தனை பேரும் எழுதி கொடுத்துருக்காங்க. இதை சொல்ல 5 நிமிஷம் ஆகும். மற்றவங்கள சொல்லிட்டாங்கல்ல. அன்னோன் சோல்ஜர்ஸ் பேர் யாருக்காவது தெரியுமா? மடிந்து போன ராணுவ வீரர்கள் பேர் யாருக்காவது தெரியுமா? லட்சோப கழக தொண்டர்கள் அவர்கள் பெயர் நோட்டீஸில் வருகிறதா? என் பேர் இந்த இடத்துல போடணும், என் பேர் இந்த இடத்துல போடணும். இந்த நோய் மதிமுகவில் கிடையாது. எனவே அந்த பெயர்களை வாசித்து நேரத்தை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் என் கையில் இருப்பது 1957 ஜனவரி 25 வெளியான சங்கொலி. இது யாருடைய ஏடு? திராவிடர் கழக ஏடு, திராவிடர் கழக கொள்கை ஏடு, டிஎம்கே ஏடு அல்ல, திராவிடர் கழக ஏடு. ஆசிரியர் மயிலை சீனிவாசன். இதை நெடுமாறன் தான் என்று கொண்டாந்து கொடுத்தாரு. சங்கொலிங்கிற பேரில் 2 வருஷம் திராவிடர் கழக ஆதரவு நடந்திருக்கு. இப்போ நாங்கள் சங்கொலி ஆரம்பித்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? மயானத்தில் ஊதுறது தான் சங்கு. பொருத்தமான பேர் இந்த கட்சி பத்திரிகைக்கு. உங்கள் கட்சிக்காரன் பூரா மயானத்துக்கு தானே போயிட்டுருக்குறான், நல்ல பேர். அப்போ பெரியார் ஆதரித்த இந்த பத்திரிகைக்கு பேர் அதே சங்கொலி தானே. என் மீது பற்றுக்கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் மக்கள் அன்பு சொன்னா, அண்ணே தலைவருடைய பங்கரில் ஃபோட்டோவே கிடையாதுண்ணே. இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கார் தலைவர், உங்கள் ஃபோட்டோ வச்சிருக்கார். நான் ஒன்றும் கேட்கல பிரபாகரங்கிட்ட. தனி ஈழம் அமைந்த பிறகு ஐநா சபைக்கு ஈழத்தின் தூதனாக என்னை அனுப்புங்கள், அங்கு போய் தமிழனுக்காக நான் பேச வேண்டும். ஏன்னா இது கூட நாங்கள் செய்ய மாட்டோமா? தமிழில் அமைஞ்சா உங்களை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோமா அப்படின்னு சொன்னார். அந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைத்துலக மனித உரிமை சங்கம் என்ற பெயரில் பிரான்சிலிருந்து இந்த வாழ்த்தை இன்று காலையில் அனுப்பியிருக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன். சங்கொலியின் 30 ஆண்டு நிறைவில் அதன் அளப்பரிய வரலாற்று பணிக்கு ஈழத்தமிழர் நன்றியும் வாழ்த்துகளும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கமாகவும் அரசியல் கட்சியாகவும் கருக்கொண்ட காலத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியலில் தனது காத்திரமான முத்திரையை பதித்து வந்துள்ளது. மட்டுமல்ல, தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆழமான புரிதலோடும் தன்னலமற்ற அளப்பரிய அர்ப்பணிப்போடும் மறுமலர்ச்சி திமுக ஆதரித்து செயல்பட்டு வந்திருக்கிறது. அத்தகைய மதிமுக கட்சியின் அதிகாரப்பூர்வ கொள்கையான சங்கொலியின் தொடர்ச்சியான பணி 30 ஆண்டுகளாக சோடிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு வரலாறு, தனி வரலாறு. தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கைக்கும் பெருநட்புக்கும் உரியவரான பேராற்றல் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் மட்டுமல்ல, அவரது குடும்பத்தினரும் மதிமுக தோழர்களும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஆற்றியுள்ள அளப்பரிய வாழ்நாள் வரலாற்று பங்களிப்பும் அர்ப்பணிப்பும் தன்னிகரற்றவை, வார்த்தைகளால் இலகுவில் விவரித்துவிட இயலாத அளவுக்கு அளப்பரியவை, உன்னதமானவை. அந்த பங்களிப்பின் சாட்சியமாக சங்கொலி விளங்குகிறது. அவ்வாறான ஒரு ஏற்றின் 30 ஆண்டு நிறைவில் அதன் பணி தொடர்ந்தும் வெற்றிகரமாக நீண்டு சிறக்க ஈழத் தமிழர்கள் சார்பாக, விடுதலை புலிகள் சார்பாக எமது அமைப்பு சங்கொலியை மரமாற வாழ்த்துகிறது. ஈழத்தில் நடைபெற்ற இன படுகொலைகளும் தொடர்ந்தும் அங்கு நடைபெற்ற பண்பாட்டு இன அழிப்புக்கும் சர்வதேச நீதியை வலியுறுத்தவும் தமிழ் ஈழத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்ற நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் உறுதியாக தொடர்ந்து முன்னெடுக்கவும் தொடர்ந்தும் சங்கொலி தனது கருத்தியல் பணியை சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். திக்கட்டும் எதிரொலிக்கட்டும் சங்கொலி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வெல்க தமிழ் ஈழம். விடுதலை புலிகள் சார்பான அமைப்பு. வணக்கம்.